குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தவரை சுட்டு கொலை பண்ண சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட், காதல் தகராறுல இளைஞரை கொலை பண்ண 4 பேரு நீதிமன்றத்துல சரண், எலக்ட்ரிக் கடையில 1,25,000 ரூபாய் கொள்ளைன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எங்களுக்கு 3 பசங்க, 3வது பையன், 3 மாசத்து குழந்தைல எங்க சித்தி வந்து நீ கஷ்டப்படுறிய ஒருத்தவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. 75,000 கொடுத்துட்டு குழந்தை வாங்கி போயிட்டாங்க. இப்ப எனக்கு குழந்தை வேணும்ட்டு எஸ்பி ஆபீஸுக்கு நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். என் குழந்தை வாங்கி கொடுங்க, நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணுவேன். பெத்த பிள்ளைய 75,000 ரூபாய்க்கு வித்த இந்த அம்மாவை பத்த செய்திய நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காவல் நிலையத்துல இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்திய முதல்ல பார்க்கலாம். விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து செல்லப்பட்ட இளைஞரை துப்பாக்கியால சுட்டுக் கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில சையத் முகமது அப்படிங்கிறவரை விசாரணைக்காக எஸ்பி பட்டினம் போலீசார் அழைச்சிட்டு போயிருக்காங்க. விசாரணை பண்ணப்போ சப் இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் கிட்டையும் அங்க இருந்த போலீசார் கிட்டையும் முகமது வாக்குவாதம் பண்ணதா சொல்றாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து சையத் முகமதுவை 3 தடவை சுட்டதா தெரியுது. இதுல முகமது சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாரு. ஆனா மேஜையில இருந்த கத்தியை எடுத்து முகமது தன்னை குத்துனதாகவும் தன்னை காப்பாத்திக்க அவர் சுட்டதாகவும் சொன்னாரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. சப் இன்ஸ்பெக்டர் காளிதாஸை கைது செய்ய சொல்லி பல்வேறு அமைப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இதையடுத்து சையத் முகமதுவை சுட்டுக் கொன்ற சப் இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஒரு அப்பாவி அவரை காவல் நிலையத்திற்கு விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று எதிர்த்தரப்பில் கூட எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் என்று சொல்லிவிட்டு இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு அப்பாவியை வெறித்தனமாக போலீஸ் எஸ்பி பட்டினம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் காளிதாஸ் என்பவர் வெறித்தனமாக தாக்கியுள்ளார். அவர் தாக்கினதிலேதான் அவர் இறந்திருக்கிறார். இறந்தவரை வழக்கம் போல் போலீஸ் நாடகமாடி கத்தியால் குத்த வந்தார், கத்தியால் குத்தினார் என்ற போலீஸ் ஜோடிக்கப்பட்ட நாடகமாடி அவரை மீண்டும் துப்பாக்கியால் 3 இடங்களிலே சுட்டிருக்கிறார்கள். இறந்ததுக்கு அப்புறம் சுடப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அந்த காவல் நிலையத்தில் நடைபெற்றிருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சர் ரமணாவோட தம்பி ரவி ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பா 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. தலைமறைவான ஒருத்தரை வலை வீசி தேடிட்டு வராங்க. ரியல் எஸ்டேட் தொழில ஏற்பட்ட முன்விரோதம் காரணமா இந்த கொலை நடந்தது அப்படிங்கறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் ரவி. அமைச்சர் ரமணாவோட சித்தப்பா பையனான ரவி ஹார்ட்வேர்ஸ் கடையும் ரியல் எஸ்டேட் தொழிலும் பண்ணிட்டு வந்தாரு. இந்த நிலையில இருசக்கர வாகனத்துல போய்கிட்டு இருந்த ரவிய மர்ம நபர்கள் சிலர் வழி மறிச்சு ஓட வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. கொலையாளிகளை பிடிக்கிறதுக்காக போலீசார் 2 தனிப்படை அமைச்சு தீவிர விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இந்த கொலை வழக்கு தொடர்பா செவ்வாய்பேட்டையை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், நெமிலிச்சேரி பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு இவங்க 2 பேரையும் போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இவங்களை ரகசிய இடத்துல வச்சு போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. தலைமறைவா இருக்கிற குமார் அப்படிங்கிறவரை வலை வீசி தேடிட்டு வராங்க. ரியல் எஸ்டேட் தொழில ஏற்பட்ட முன்விரோதம் காரணமா ரவி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. பட்டப்பகல்ல சலூன் கடைக்காரர் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பா 3 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. தலைமறைவான 2 பேரை தேடிட்டு வராங்க. திண்டுக்கல் குடைப்பாரப்பட்டியை சேர்ந்தவர் மணிகண்டன். மாஸ்டர் டிகிரி முடிச்ச மணிகண்டன் சிலுவத்தூர் ரோட்ல சலூன் கடையை நடத்திட்டு வராரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி மணிகண்டன் கடைக்கு பக்கத்துல பாண்டிதுரை அப்படிங்கிறவரை சிலர் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இந்த வழக்குல மணிகண்டனை 7வது குற்றவாளியா போலீசார் சேர்த்ததா சொல்றாங்க. இந்த நிலையில கடையில மணிகண்டன் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இருசக்கர வாகனத்துல வந்த மர்ம நபர்கள் அறிவாளால அவரை சரமாரியா வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. போலீஸ் விசாரணையில பாண்டித்துறை கொலைக்கு பழி வாங்கத்தான் அவரோட பாட்டி அன்னக்கொடி இந்த கொலை திட்டத்தை போட்டிருக்காங்க. பாண்டித்துறையோட பாட்டி அன்னக்கொடிதான் ஆட்களை ஏவி மணிகண்டனை கொலை பண்ணது தெரிய வந்திருக்கு. இந்த கொலை தொடர்பா ரஞ்சித் குமார், பிரபாகரன், ராஜேஷ் கண்ணா இவங்க 3 பேரையும் போலீசார் கைது பண்ணிருக்காங்க. தலைமறைவான பாட்டி அன்னக்கொடியையும் அவருக்கு உடந்தையா இருந்த தர்மா அப்படிங்கிறவரையும் போலீசார் தேடிட்டு வராங்க. இளைஞர் ஒருத்தர் கடத்தி கொலை செய்யப்பட்டது தொடர்பா 4 பேரு நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரை சேர்ந்தவர் தமிழ்மணி. இவர் 8ஆம் தேதியிலிருந்து காணும்னு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க.
இந்த நிலையில 10ஆம் தேதி அம்பத்தூர் எஸ்டேட் கழிவுநீர் தொட்டியில தமிழ்மணி சடலமா கிடந்திருக்காரு. இதை பத்தி விசாரணை நடத்திட்டு வந்த போலீசார் தமிழ்மணி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சந்தேகப்பட்டாங்க. இந்த நிலையில இந்த கொலை தொடர்பா 4 பேரு நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. விசாரணையில தமிழ்மணியோட தங்கச்சிய உதயகுமார் அப்படிங்கிறவரு ஒரு தலையா காதலிச்சிட்டு வந்ததா தெரியுது. இதனால ஆத்திரமடைஞ்ச தமிழ்மணி உதயகுமார அடிச்சிருக்காரு. அடி வாங்கின உதயகுமாரோட தம்பி ராஜ்குமார் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து தமிழ்மணிய கடத்திட்டு போய் கொலை பண்ணது தெரிய வந்தது. இந்த நிலையில உதயகுமாரோட தம்பி ராஜ்குமார், அவருடைய நண்பர்கள் அருண்குமார், பிரபு ஆகியோர் திருத்தணி நீதிமன்றத்துல சரணடைஞ்சாங்க. பொன்ராசு அப்படிங்கிறவரு பொன்னேரி நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காரு. இதையடுத்து அவங்க 4 பேரும் புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறதா சொல்லி தலைமை ஆசிரியரை பொதுமக்கள் சிறைப்பிடிச்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்கிற கொளத்தூர்ல அரசு உயர்நிலை பள்ளி இருக்கு. இந்த பள்ளியில 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படிச்சுட்டு வராங்க. பள்ளி தலைமை ஆசிரியர் பீம்குமார் பள்ளி ஆசிரியர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறதா சொல்றாங்க. தலைமை ஆசிரியர் பீம்குமாரோட தொல்லை நாளுக்கு நாள் எல்லை மீறி போனதுனால ஆசிரியர்கள் தங்களோட சொந்தக்காரங்க கிட்ட இத பத்தி சொல்லிருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச அவங்க தலைமை ஆசிரியர் பீம்குமாரை முற்றுகையிட்டாங்க. கல்வித்துறை அதிகாரிகள் வந்து சமாதானப்படுத்திய பிறகுதான் அவங்க கலைஞ்சு போனாங்க. மே மாசம் லீவ்ல தனியா நீங்க மட்டும் தனியா வர முடியுமான்னு கேட்டாரு. நான் தனியா வர மாட்டேன், வேற டீச்சர் 2 பேர் வந்தா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொன்னேன். அவளும் செக்யூரிட்டியா அப்ப வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை வந்து இந்த சாரி நல்லா இருந்தீங்க, நாளைக்கு இந்த சாரி கட்டுவாங்கன்னாரு. அந்த மாதிரி கட்டணும் நான் இப்படி சொல்றது வேணும்னே இந்த மாதிரி பண்ணுவியான்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்து அங்கே போன நான் செம கடுப்பாயிட்டேன். நீ இவன் சொல்றது நான் என்ன செய்யறது செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுன்னா திரும்ப நான் கிளாஸ்ல தப்பு பண்ணாலும் பண்ணலாம் எதுக்கு எடுத்தாலும் தப்புன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபுல்லாவே வந்து டார்ச்சர் பண்ணாரு. எந்த கிளாஸுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பாலியல் தொந்தரவுனா கையை பிடிச்சி விட்டாங்களா புடைய பிடிச்சி விட்டாங்களான்னு உயரதிகாரிகள் கேட்கறாங்க. அப்படி பண்ணாதான் பாலியல் பலாத்காரமா இல்லாத வன்முறையா அப்படின்னு கிடையாது. இரட்டை இடத்துல லேடிஸ் ஸ்டாஃப் தனியா பேசுறது, நைட்டு 10 மணிக்கு மேல பேசுறது, எனக்கு பிடிச்ச கலர் புடவை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்றது, அடுத்த நாள் கட்டிட்டு வராம இருந்தா பார்த்தனே காலையிலே மூடு அப்செட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றது. இதுக்கெல்லாம் என்ன பேரு? அப்ப அதுவும் தப்பு தானே. அப்போ தலைமை ஆசிரியர் இருந்தா அப்படி பேசலாமா? அதாவது உயர் அதிகாரிகள் வந்து கைப்பிடிச்சு இருக்கிறது மட்டுமே அது வந்து உச்சகட்டம். அது வரதுக்கு முன்னாடி நாங்க எங்க வீட்டுல சொல்றதுக்கே முதல்ல யோசித்தோம். சக ஆசிரியர்களுக்குள்ளேயே பேசுறதுக்கு நாங்க முதல்ல ஒரு வருத்தம், ஒரு அவமானமா இருந்தது. அதுக்கப்புறம் சக எல்லாருக்கும் இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா வேற வேற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்போது அப்புறம் இதை பேசணும். இது இப்படி என்ன யாரும் ஒத்து வரலன்றதுனால வேற விதமா அவர் வந்து நிர்வாக ரீதியா எங்களுக்கு இது பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா ஆசிரியர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கலன்னு தலைமை ஆசிரியர் பீம்குமார் சொல்லியிருக்காரு. நேர்மையா நடந்துக்கிறதுனாலதான் என் மேல ஆசிரியர்கள் பொய் புகார் கொடுக்கறதாகவும் அவர் சொல்றாரு. மாணவருடைய கல்வித்தரை உயர்த்துவதற்காக சிஓ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அதனை முன்வைத்து வந்து ஸ்டாப் மீட்டிங் போட்டேன். ஸ்டாப் மீட்டிங் போட்டுட்டு ரெக்கார்ட் நோட்ஸ், மேப் டிராயிங்கு, கட்டுரை நோட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு என் டேபிள் மேல வரணும், நான் பார்வையிடுவேன்னு சொன்னேன். அதன் பிறகு ஆசிரியர்களை வந்து மதிய நேர வகுப்புகள் யாரும் நடத்தலாத கண்டிச்சேன். கண்டிப்பா நாளையில இருந்து சின்சியரா இது நடக்கணும்னு சொன்னேன். அதன் அடிப்படையில எல்லா ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து தலைமை ஆசிரியர் வந்து எங்களை டார்ச்சர் கொடுக்கிறாரு, முதன்மை கல்வியாளர் கிட்ட புகார் செஞ்சிருக்கிறாங்க. நான் எந்த ஆசிரியர்களையும் டார்ச்சர் இண்டிவிஜுவலா யாரையும் கொடுக்கறது இல்ல, யாரையும் முகம் பார்த்து கூட நான் பேச மாட்டேன். என்னுடைய பணியை நான் செவனே செஞ்சுன்னு இருக்கேன். வகுப்புல சில ஆசிரியர்கள் வந்து செல்போனை பயன்படுத்துவதும், சில ஆசிரியர்கள் வந்து கும்பலாக பேசுவதும், சகாத சம்பவங்கள் மற்ற பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் கூட பேசுவதை கண்டித்த காரணத்தினால் எல்லா ஆசிரியர்களும் தன் மீது தலைமை ஆசிரியர் மிரட்டுவதாகவும் நடவடிக்கை எடுப்பார் என்ற அச்ச உணர்வு காரணமாக பாலியல் குற்றச்சாட்டு என் மீது பொய்யாக சுமத்தப்பட்டிருக்காங்க. 4வது படிக்கும் சிறுமி கிட்ட சில்மிஷம் பண்ண பயிற்சி ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்காரு. வேலூரை சேர்ந்தவர் இமானுவேல். இவரு ஆசிரியர் பயிற்சிக்காக கொணவட்டத்துல இருக்கிற அரசு தொடக்க பள்ளிக்கு போயிருக்காரு. அந்த பள்ளியில 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிய தனியா அழைச்சிட்டு போய் இமானுவேல் பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்றாங்க. இத பத்தி பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோர்கிட்ட சொல்லிருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச அவங்க பள்ளிய முற்றுகையிட்டதோட ஆசிரியர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. 2 குழந்தைங்க பத்தி ஆபாசமா பேசியிருக்காரு, தவறான முறையில நடந்திருக்காரு. இமானுவேல் 2 பேரு. இந்த மாதிரி பண்றவங்களை காவல்துறை நடவடிக்கை பொதுமக்கள் எதிரில் நேரடியா நிக்க வச்சு நடவடிக்கை எடுக்கணும். இது தனிப்பட்ட விஷயமா கேஸ் போட்டு எதுவுமே சொல்லாங்க. ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது. பொதுமக்கள் எதிரில் ஒரு தண்டனை வழங்கணும்.
இதையடுத்து சில்மிஷம் பண்ண பயிற்சி ஆசிரியர் இவானுவேல போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து வேலையில கவனக்குறைவா இருந்ததா சொல்லி அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் பச்சையம்மாளையும் வகுப்பாசிரியர் ஜான்சியையும் பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க. பள்ளியில 4வது படிக்கிற சிறுமி கிட்ட சில்மிஷம் பண்ண ஆசிரியர் பத்திய செய்தியை பார்த்தோம். ஒரு சிலர் பண்ற தப்பால புனிதமான ஆசிரியர் பணிக்கு கெட்ட பெயர் ஏற்படுது. பள்ளி மாணவர்கள் கிட்ட ஆசிரியர்கள் பாலியல் வன்முறையில ஈடுபட என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். மாணவிகள் மீது ஆசிரியர்களே பாலியல் வன்முறையில் ஈடுபடுறது ஏன் நடக்குது அப்படின்னா, அகெயின் ஆசிரியர்களுக்கு நிறைய சுய கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு பரவாயில்ல என்ன நடந்துற போகுது அப்படின்ற ஒரு தைரியம் வருது. இம்பல்சிவ் பிஹேவியர், அவங்களோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம, ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாம பாத்துக்கலாம் அப்புறமா பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இம்பல்சிவா பண்ற விஷயங்கள் தான். அந்த காலத்துல ஏன் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கன்னா, அவங்க எப்படி ஒரு மாதாவும் பிதாவும் எப்படி அந்த குழந்தை கூட க்ளோஸா இருக்காங்களோ அதே மாதிரி அந்த குருவும் க்ளோஸா இருப்பாங்க. அந்த குழந்தை பேரை சொன்னா ஃபுல்லா விஷயம் சொல்ற அளவுக்கு டீடைல்டா அவங்களுக்கு தெரியும். பட் இந்த காலத்துல 60 குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது யாரோ ஒரு குழந்தை அது பேர் சொன்னா கூட தெரியாத அளவுல நிறைய ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. சோ அப்ப அது யாரோ ஒரு குழந்தைன்ற மனசு எப்ப வந்துருதோ அப்ப அதுக்கு நம்ம தீங்கு பண்ண கூடாதுன்ற எண்ணம் வராது. யாரோவா தான் பார்ப்போம், ஸ்ட்ரேஞ்சரா தான் பார்ப்போம். அது ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். இது நிறைய ஸ்கூல்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது அகெயின் அவங்க போய் வீட்டுல சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம். இன்னொன்னு அப்படியே சொன்னாலும் நான் டீச்சர், சோ எனக்கு அகெயின்ஸ்டா கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இன்னொரு குருட்டு தைரியமும் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமா டீச்சர்ஸ பாலியல் வன்முறைகள் செய்ய தூண்டுது. இன்னொன்னு வயது கம்மியா இருக்கிறது ஒரு முக்கிய காரணம். அண்ட் ஓவராலாவே பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்முறைகளை தூண்டக்கூடிய படங்களோ செய்திகளோ ஈவன் பேஸ்புக்கோ இல்ல ஏதாவது ஒரு வலைதளங்களை பாத்தீங்கன்னா கூட அதை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஈஸிலி அவைலபிளா இருக்கு. இது அவங்க உணர்ச்சிகளை தேவையில்லாம தூண்டி விடுதோன்ற ஒரு கேள்வி வருது. சோ இமோஷனலா அவங்க ரொம்ப ரைஸ் ஆயிருக்கும் போது, செக்ஷுவலா ரொம்ப ரைஸ் ஆயிருக்கும் போது யார் கண்ணில் பட்டாலும் அவங்கள அட்டாக் பண்ணுன்ற யோசனையில தான் இருப்பாங்க. சோ இது என்னுடைய ஸ்டூடெண்ட், இவங்க என் சொந்தக்காரங்க, இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்ற எண்ணம் வராது. சோ அது ஒரு முக்கிய காரணமா நம்ம கருத வேண்டியிருக்கு. மளிகை கடையோட பூட்டை உடைச்சு 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. பெரம்பலூர் மதன கோபாலபுரத்தை சேர்ந்தவர் முருகேசன். இவர் புதிய பேருந்து நிலையத்திற்கு பின்னாடி மளிகை கடையை நடத்திட்டு வராரு. இவர் வழக்கம் போல நைட்டு கடையை பூட்டிட்டு போயிருக்காரு. காலையில பார்க்கும்போது கடையோட பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ள போய் பார்த்தப்போ 1,60,000 ரூபாய் பணமும் 20,000 ரூபாய் மொபைல் ரீசார்ஜ் கூப்பன்களும் திருடு போனது தெரிய வந்தது. இதை பத்தி பெரம்பலூர் போலீஸ் கிட்ட முருகேசன் புகார் கொடுத்திருக்காரு. எலக்ட்ரிக்கல் கடையோட ஷட்டரை உடைச்சு 1,25,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாருதி நகரை சேர்ந்தவர் ஆனந்த். இவரு ராயக்கோட்டை சாலையில எலக்ட்ரிக் கடையை வச்சிருக்காரு. வழக்கம் போல இரவு கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. காலையில பார்க்கும்போது ஷட்டர் உடைக்கப்பட்டிருந்தது. இதை பத்தி பக்கத்து கடைக்காரர் ஆனந்துக்கு தகவல் கொடுத்திருக்காரு. ஆனந்த் நேர்ல பார்த்தப்பதான் ஷட்டரை உடைச்சு 1,25,000 ரூபாய் மதிப்பிலான ஒயர்கள், எலக்ட்ரிக் பொருட்கள் கொள்ள போனது தெரிய வந்திருக்கு. கொள்ளை போன பொருளோட மதிப்பு 1,25,000 ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கொள்ளையை பத்தி போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. நான் ஓம் சக்தி எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேன் ராயக்கோட் ரோட்ல ட்ரெஜரிக்கு ஆப்போசிட்ல. நான் ராத்திரி 8 மணிக்கு 8:15 இருக்கும் ஃபுட் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். காலையில பக்கத்து கடைக்காரர் டைல்ஸ் கடைக்காரரு போன் பண்ணி இப்படி சார் ஷட்டர் ஒட்டிட்டு இருக்காரு வாங்கன்னுட்டு போன் பண்ணாரு. நான் 6:30 மணிக்கெல்லாம் பார்த்த உடனே ஒரு ஷட்டர் மட்டும் ஒட்டிட்டு இல்ல உள்ள புந்து எடுத்துருக்காரு. நான் போக கூடாதுன்னுட்டு நான் போய் எஸ்ஐ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஸ்டேஷன்ல. அவர் வேற பக்கத்து ஷட்டர் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தோம். காப்பர் வயிறு, கிரீசரு, செல்போன், ரீசார்ஜ் செல்போன் எல்லாம் வச்சிருந்தோம். 5 செல்போனு. அந்த 5 செல்போனு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. எங்க கடையை நைட்டு 8 மணிக்கு பூட்டிட்டு போனோம். நாங்க காலையில பார்க்கையில அது சற்று உடைச்சு லாக் திருடு போயிருந்துச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுல ஒரு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள், வயரு, ஹீட்டரு, செல்போனு எல்லாம் திருடு போயிருச்சு.
பக்கத்து கடையில வந்து செல்போன் கடையிலயும் லாரி டயர் கடையிலயும் வந்து இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் பூரா திருட்டு போயிருக்கு. அங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மெயின் பஜார் ஏரியா, ராயக்கோட்டை ரோட்ல 24 மணி நேரம் வாகனம் போய்கிட்டு இருக்க ஏரியா. மெர்க்குரி லைட்டு அந்த லைட்டு எல்லாம் இருக்கு. 24 மணி நேரம் நடைமுறை இது இருக்கு. ஆனா வந்து இதுவரை வந்து எந்த உயர் அதிகாரிகளும் வந்து இவ்வளவு இது பிரச்சனை நடந்து அவங்க எந்த வித ஆக்ஷனும் எடுக்கல. பட்டப்பகல்ல வீட்டோட பூட்டை உடைச்சு 50 சவரன் நகையையும் 30,000 ரூபாய் பணத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாம்பரத்தை அடுத்த மறைமலை நகர் காந்தி சாலையில இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல ஜின்னா அப்படிங்கிறவரு வசிச்சுட்டு வராரு. ஜின்னா வேலைக்கு போயிருந்தாரு. அவருடைய மனைவி பானு வெளியில போயிருந்தாங்க. வீட்டுல ஆள் இல்லாத நேரத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட கொள்ளையர்கள் வீட்டுல இருந்த 50 சவரன் நகையையும் 30,000 ரூபாய் பணத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சதும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியோட விசாரணையை நடத்தினாங்க. பட்ட பகல்ல நடந்த இந்த கொள்ளை அந்த பகுதி மக்கள் மத்தியில பீதியை ஏற்படுத்தியிருக்கு. வீடு புகுந்து மூதாட்டி கழுத்துல இருந்த தாலி செயினை பறிச்சுட்டு போனவரை அக்கம் பக்கத்துல இருந்தவங்க விரட்டி பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கிற உடையாம்பாளையத்தை சேர்ந்தவர் ராமசாமி. இவருடைய மனைவி குழந்தையால் வீட்டுல இருந்தாங்க. அப்போ வீடு புகுந்த மர்ம நபர் ஒருத்தர் அவங்க கழுத்துல இருந்த 6 சவரன் தாலி செயினை பறிச்சுட்டு இருசக்கர வாகனத்துல தப்பிச்சு போக பார்த்தாரு. அக்கம் பக்கத்துல இருந்த பல பேரு அந்த நபரை விரட்டி பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. விசாரணையில பிடிப்பட்டவர் பேரு மணிகண்டன் அப்படிங்கறதும் அவரு வழிப்பறியில ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. மணிகண்டனை கைது பண்ண போலீசார் அவர்கிட்ட இருந்து 6 சவரன் தாலி செயினையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் பண்ணாங்க. சாயங்காலம் டைம்ல புதால வந்து வீட்டுக்குள்ள வேலை கிளம்பிட்டு இருக்கிற பாட்டி நகை வந்து புரிங்கறையில பக்கத்துல அருகில் போயிட்டு இருக்கிற சேகர் ஆனந்த 2 பேரும் வந்து சத்தம் போட்டாங்க. ஊர் மக்கள் சேர்ந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. வீடு வாங்கி தரதா சொல்லி 25 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணதா தன்னார்வ தொண்டு நிர்வாகியை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. ஈரோடு ஈவிஎன் சாலையை சேர்ந்தவர் ராமசாமி. 80 வயதான ராமசாமி கிட்ட பழனிசாமி அப்படிங்கிறவரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புல இருக்கிற வீடு ஒண்ணு விற்பனைக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. கடன் தொல்லை அதிகமா இருக்கிறதுனால வீட்டோட சொந்தக்காரர் குறைஞ்ச விலைக்கு வீட்டை விற்கிறதா சொன்னாரு. இதை நம்பி அவர்கிட்ட ராமசாமி 25 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்காரு. மீதி பணத்தை கரையும் பண்ணும்போது தரதா சொல்லிருக்காரு. ஆனா நிறைய நாள் ஆகியும் ராமசாமி கிட்ட வீட்டை விற்கல. இத பத்தி போலீஸ் கிட்ட ராமசாமி புகார் கொடுத்தாரு. இதையடுத்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தின பழனிசாமியை கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி போலீசார் அவரை சிறையில அடைச்சிருக்காங்க. ஏலச்சீட்டு நடத்தி 60 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டு தலைமறைவாயிட்டதா சொல்லி தம்பதியர் மேல போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. ஈரோடு இபிபி நகரை சேர்ந்தவர் ஜான்சனும் அவருடைய மனைவி லதாவும் மாத சீட்டும் வாராந்திர சீட்டும் நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட அந்த பகுதியை சேர்ந்த 500 பேர் பணம் கட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில முதிர்வு தேதி முடிஞ்சிட்டதுனால சீட்டு போட்டவங்க பணத்தை திரும்ப கேட்டிருக்காங்க. பணத்தை திரும்ப தருவதா சொன்ன ஜான்சன் இரவோட இரவா குடும்பத்தோட தலைமறைவாயிட்டதா சொல்றாங்க. இதனால பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. 60 லட்சம் ரூபாய் பணத்தை ஜான்சன் சுருட்டிட்டு போனதா தெரியுது. நாங்க பக்கத்துல மளிகை கடை வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க வார சீட்டு போட்டிருந்தோம். ஒரு சில பேர் 100 ரூபாய் சீட்டு போட்டிருந்தாங்க, ஒரு சில பேர் 200 ரூபாய் சீட்டு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி மாச சீட்டும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 52 வாரம் எல்லாருமே கட்டியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு பணம் தரோம்னு சொல்லியிருந்தாங்க. சனிக்கிழமை போய் எல்லாரும் கேட்டதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வீடு கடையும் காலி பண்ணிட்டு குடும்பத்தோட தலைமறைவா ஆயிட்டாரு. அது விஷயமா நாங்க வந்து இங்க எஸ்பி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். அவர் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் பக்கமா அவங்க ஏமாத்தி இருக்காங்க. மின் இணைப்புக்கு 28,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் கையும் களவுமா பிடிபட்டிருக்காரு. சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த லைலா பிரான்சிஸ் அப்படிங்கிறவரு மின் இணைப்பு கேட்டு சிறுசேரியில இருக்கிற மின்வாரிய அலுவலகத்துல விண்ணப்பிச்சிருந்திருக்காரு. ஆனா 28,000 ரூபாய் கொடுத்தாதான் மின் இணைப்பை கொடுக்க முடியும்னு உதவி பொறியாளர் கருணாகரன் சொல்லியிருக்காரு. இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கிட்ட பிரான்சிஸ் புகார் கொடுத்தாரு. அவங்க கொடுத்த அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டை உதவி பொறியாளர் கருணாகரன் கிட்ட பிரான்சிஸ் கொடுத்திருக்காரு. அப்போ அங்க மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கருணாகரனை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்ட கருணாகரன் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த பேட்டிக்கான செய்தியை இப்ப பார்க்கலாம்.
குடும்ப கஷ்டம் தாங்க முடியாம பெத்த பிள்ளைய 75,000 ரூபாய் பணத்துக்காக ஒரு அம்மா வித்திருக்காங்க. இப்போ வித்த குழந்தைய மீட்டு தர சொல்லி அவங்க போலீஸ் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவருக்கு ஜெயலட்சுமின்னு மனைவியும் 2 மகள்கள் இருக்காங்க. இவங்களுக்கு 3ஆவதா பையன் பிறந்திருக்கான். குடும்ப கஷ்டம் காரணமா பிறந்து கொஞ்ச நாளே ஆன ஆண் குழந்தைய இவங்க 75,000 ரூபாய்க்காக வித்துட்டாங்க. இப்போ அந்த குழந்தைய மீட்டு தரணும்னு சொல்றாங்க. பக்கத்துல செஞ்சு எங்களுக்கு 3 பசங்க 3ஆவது பையன் 3 மாசத்து குழந்தைல எங்க சித்தி வந்து நீ கஷ்டப்படுறிய ஒருத்தவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. 75,000 கொடுத்துட்டு குழந்தை வாங்கி போயிட்டாங்க. இப்ப எனக்கு குழந்தை வேணும்ட்டு எஸ்பி ஆபீஸுக்கு நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். என் குழந்தை வாங்கி கொடுங்க, நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணுவேன். இத்துடன் குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.